பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து உபவாசம் இருக்கார். இப்படிலாம் 40 நாள் உபவாசம் இருக்காருன்னு வேதத்துல வாசிக்கிறோம். இந்த 40 நாள் உபவாசம் இருந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு பசி உண்டாயிற்றுன்னு எழுதப்பட்டிருக்கு. உபவாசம் என்பது சரீரத்தை மட்டும் நம்ம உணவு கொடுக்காம இருக்கிறது இல்ல. மனசும் திட நம்பிக்கையோடு கர்த்தரை சார்ந்து இருக்கிறது தான் உபவாசம். கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது இந்த உபவாசித்து நம்ம உணவை நிப்பாட்டி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நம்ம மனசு பூரா அதில் இருக்கணும். ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு உபவாசம் இருக்கிறது இல்லை. ஃபுல்லாக சரண்டர் ஆகிடணும். தேவ சமூகத்தில் நம்ம முழுசாக நம்மளை தாழ்த்திடணும். அப்போ தாழ்த்திட்டு ஒரு தனி அறையில் கதவை பூட்டி நீட்டாக நல்லா குளித்து தலைக்கு எண்ணெய் தடவி கர்த்தருடைய சமூகத்தில் நல்ல உபவாசத்தோடு உணவை வெறுத்து நல்லா ஜெபிக்கலாம். என்ன கேட்டால், இப்போ பலகீனமாக இருக்கவங்கெல்லாம் உபவாசம் இருக்கணும்னு சில சபையில் கட்டாயப்படும். நான் அப்படி சொல்கிறதே இல்லை. நான் 41 வருஷமாக ஊழியம் செய்கிறேன். 40 நாட்கள் ஃபாஸ்டிங் இருக்கிற பாஸ்டருங்க என்னோட வளர்த்த பாஸ்டர்லாம் அப்படி தான் இருப்பார். வருஷ கடைசியில் அப்படி தான் இருப்பார். இப்போ என்னுடைய பிள்ளைகள்லாம் 12 நாள் 15 நாள்லாம் உபவாசம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களால் என்ன முடியுமோ அதான் உபவாசம். ஒருத்தர் குடல் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தார். இப்போ இல்லை அவர். நான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நல்ல வயதானவர். குடல்லாம் ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணது. நான் எப்படிங்க உபவாசம் இருக்குன்னு ஆசைப்படுறேன். நான் சொன்னேன், நீ ஒரு செவுத்து பக்கம் சாஞ்சி உட்காந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி தான் உனக்கு உபவாசம். வேறு எந்த சிந்தனையும் வச்சுக்காது. முற்றிலுமாக பரிசுத்த சிந்தனையோடு இரு. வாரத்தில் ஒரு நாள் அப்படி உட்காரு, சாப்பிட்டுக்க நீன்னு. நான் சொல்கிறது சரிதானுங்களா? நான் பலகீனமாக இருக்கிறவங்கள போய் நீ உபவாசம்னு கட்டாயப்படுத்தக்கூடாது. அவன் சரீர பலகீனத்தில் இருக்கிறான்னா அதுக்கேற்ற உபவாசம். என்னை பொறுத்தவரை உபவாசம் என்பது மனசில் கர்த்தரை சார்ந்து இருக்கிறது. சரீரத்தில் பலன் இருக்கா இருங்க, விசுவாசம் இருக்கா இருங்க. ஆனால் அடுத்தவங்கள கட்டாயப்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் உபவாசம் இல்லாமல் ஃபுல்லாக எந்நேரமும் சாப்பிட்டுக்கிட்டே கர்த்தரை தேடாமல் இருக்கக்கூடாது. நிச்சயமாக நம்ம எல்லாரும் வாரத்தில் ஒரு நாள் ஒரு வேளையாவது கர்த்தருடைய பாதத்தில் உபவாசித்து ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.